இந்த vlogல என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தேங்காய் எண்ணெய் எப்படி காய்ச்சறதுங்கிறத தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இதுக்கு ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னா இரும்பு சட்டி தான். இரும்பு சட்டியில் நம்ம எண்ணெய் காய்ச்சினோம் அப்படின்னா நம்மளோட ஹேருக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. தேங்காய் எண்ணெய் நான் மரச்செக்கு எண்ணெயாக எடுத்துருக்கிறேன். நீங்களும் நல்ல சுத்தமான தேங்காய் எண்ணெயான்னு பார்த்து வாங்கிக்கோங்க. செக்கு எண்ணெய்னா ரொம்ப ரொம்ப நல்லது நமக்கு. இரும்பு சட்டி கொஞ்சமாக ஹீட் ஆனதும் நம்ம தேங்காய் எண்ணெயெல்லாம் இதில் ஊற்றிடலாம். ரொம்ப ஹார்டாக இருக்கக்கூடிய பொருட்களை எல்லாமே நம்ம ஃபஸ்ட்டே சேர்த்துக்கணும். நான் இதில் என்ன ஃபஸ்ட்டு சேர்க்குறேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நான் வேம்பாலம் பட்டை தான் ஃபஸ்ட்டு சேர்க்குறேன். அது ரொம்ப ஹார்டாக இருந்தது. அடுத்து வலம்புரி இடம்புரி, அடுத்து என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஜடாமஞ்சரி. இதெல்லாமே நம்மளோட எண்ணெயில் நல்லா ஊறணுங்க. நல்லா ஊறினா தான் இதோட பெனிஃபிட்ஸ் எல்லாம் நமக்கு ஃபுல்லாக கிடைக்கும். அடுத்து என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா பெரிய நெல்லிக்காய்ங்க. பெரிய நெல்லிக்காயை நான் காய வச்சு எடுத்துருக்கிறேன். கண்டிப்பாக பெரிய நெல்லிக்காய் தான் எடுக்கணும். அதையும் நீங்கள் காய வச்சு தான் எடுக்கணும். அதுதான் ரொம்ப நல்லது. அடுத்து என்னென்னா சின்ன வெங்காயங்க. சின்ன வெங்காயம் உரிச்சிட்டு தட்டியும் சேர்த்துக்கலாம். நான் அப்படியே முழுசாகவே இதில் இன்றைக்கி சேர்த்துருக்கேன். அடுத்து பூண்டு சேர்த்துக்க போகிறோம். பூண்டு வெங்காயத்தை விட கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்கோங்க. நானுமே 5-6 சின்ன வெங்காயம், ஒரு 4 பல் பூண்டு அவ்வளோதான் சேர்த்துருக்கேன். அடுத்து அதிமதுரம் சேர்த்துக்க போகிறோம். நம்மளோட ஹேருக்கு சூப்பரான க்ரோத் கொடுக்கும். அடுத்து பாதாம் ஒரு 5-6 பாதாம் போட்டால் போதும். அடுத்து என்னென்னா வெந்தயம். வெந்தயம் ரொம்ப குளிர்ச்சியாக இருக்கும். அதனால் நம்ம கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துக்கிறோம். இது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இது கரிஞ்சீரகம். சரியாக தெரியுதா என்னன்னு தெரியல வீடியோவில் எனக்கு. இது கரிஞ்சீரகம். கரிஞ்சீரகம் ஆயிலில் சேர்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அடுத்து ஓமம். ஓமம் பொடுகெல்லாம் வராமல் இருக்கிறதுக்கு நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து மகிழம்பூ. மகிழம்பூ நம்மளோட ஹேரை அப்படி ஒரு சாஃப்டாக வச்சுக்கும். ஹேர் ஆயிலும் ரொம்ப நல்லா இருக்குங்க. அடுத்து செம்பருத்தி இலை. செம்பருத்தி இலையை நான் காய வச்சு தான் சேர்த்துருக்கேன். நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக கூட சேர்த்துக்கலாம். எனக்கு ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கல, அதனால நான் காஞ்ச இலையை நான் சேர்த்துக்கிட்டேன். அடுத்து செம்பருத்தி பூ. செம்பருத்தி பூவும் நீங்கள் ஃப்ரெஷ்ஷாகவும் சேர்த்துக்கலாம், ஏன்னா மாதிரி இப்படி காய வச்சும் சேர்த்துக்கலாம். எனக்கு அப்போதைக்கு ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கல, அதனால நான் ஃபஸ்ட்டு இருந்ததையே சேர்த்துக்கிட்டேன். இதுதான் நம்மளோட ஹேர் ஆயிலுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சவரிக்குடின்னு சொல்லுவாங்க. ஒரு சில பக்கம் முதியோர் கூந்தல்னு சொல்லுவாங்க. இதுதான் நம்மளோட ஹேருக்கு ரொம்ப நல்லது. நீளமாக முடி வளரும், நல்லா அடர்த்தியாகவும் இருக்கும். இதை மட்டும் ஸ்கிப் பண்ணிடாதீங்க. அடுத்து என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆவாரம்பூ. ஆவாரம்பூவுமே நான் காய வச்சு தான் இதில் சேர்த்திருக்கேன். அடுத்து துளசி. துளசி எனக்கு ஃப்ரெஷ்ஷாகவே கிடச்சிது, நான் அப்படியே சேர்த்திட்டேன். அடுத்து வேப்பிலை. வேப்பிலையும் எனக்கு ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கலங்க, அதனால நான் காஞ்ச வேப்பிலையவே நான் சேர்த்துக்கிட்டேன். கொஞ்சமாக சேர்த்தா போதும், ஏன்னா நம்ம எண்ணெய் கம்மியாக தான் ரெடி பண்ணுறோம். அதனால் கொஞ்சமாக சேர்த்தாவே போதும். நிறைய நம்ம போட்டுட்டோம் அப்படின்னா ஒரு சிலரோட ஹேருக்கு அது ஒத்துக்காது. அதனால நீங்கள் அளவு பார்த்து கரெக்டாக போட்டுக்கோங்க. இதை எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். நம்ம இதில் சேர்த்த எந்த பொருளையுமே கருகருக்கு விடவே கூடாது. அப்படி கருகிருச்சு அப்படின்னா அதோட பெனிஃபிட்ஸ் நமக்கு ஃபுல்லாகவே கிடைக்காது. இப்போ பார்த்தீங்களா, வேம்பாலம்பட்டையோடைய கலர் பாருங்கள், அப்படியே லைட் பிங்க் கலராக மாறுது பாருங்களேன். அது அவ்வளோ சூப்பராக இருக்குங்க பார்க்குறக்கே. இங்கே பாருங்கள், வெந்தயம் கரிஞ்சீரகம்லாம் கொஞ்சம் கூட கருகவே இல்லை, அது அப்படியே இருக்குது. இதோட பெனிஃபிட்ஸ் நமக்கு ஃபுல்லாகவே கிடைக்கும். அடுத்து என்னன்னு பார்த்துட்டிங்க அப்படின்னா ரோஸ் பெட்டல்ஸ்ங்க. பன்னீர் ரோஸ் பெட்டல்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ணணும். அதையும் நான் ட்ரை பண்ணி தான் வச்சுருக்கேன். அடுத்து எனக்கு சந்தன சருகுலாம் எனக்கு கிடைக்காத பொருள் நான் பவுடராக சேர்த்துக்கிறேன். அடுத்து ரோஸ்மெரி. ரோஸ்மெரி நீங்கள் ஃபஸ்ட்டும் சேர்த்துக்கலாம், லாஸ்ட்டாகவும் சேர்த்துக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. அடுத்து என்னென்னா நீலி அவரி பவுடருங்க. எனக்கு அது இலையாக கிடைக்கல, அதனால் நான் பவுடராக சேர்த்துக்கிட்டேன். அடுத்து தாண்டிக்காய் பவுடர். அடுத்து என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா செண்பகப்பூ. இதுதான் நம்மளோட ஹேர் ஆயிலுக்கு சூப்பரான ஒரு ஸ்மெல் கொடுக்குங்க. செண்பகப்பூக்கள் கடைசியாக தான் நம்ம எண்ணெயில் ஆட் பண்ணணும். இது நம்ம ஃப்ராக்ரன்ஸ்க்காக தான் யூஸ் பண்ணுறோம். இது நார்மலாகவே பயங்கர ஸ்மெல்லாக இருக்குங்க, நமக்கு ரொம்ப பிடிக்கும் இது. இதை எண்ணெயில் சேர்த்து யூஸ் பண்ணும்போது இன்னும் ரொம்ப நல்லா இருக்குங்க. நீங்களும் இது மாதிரி ஆயில் ரெடி பண்ணி பாருங்கள்.
இதில் எந்த பொருளையும் ஸ்கிப் பண்ணிடாதீங்க. ட்ரை பண்ணிவிட்டு சொல்லுங்கள். தேங்க்யூ.